அம்பாளுடைய சாட்சியா அப்படி ஒரு கல்யாணம் இந்த ஜாதகப்படி உங்க மகனுக்கு முடிஞ்சிருச்சு. ஜோசியர் திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து மனசுல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத பத்தி திரு கிட்ட கேட்டா அவன் அப்படி எதுவுமே நடக்கலன்னு உறுதியா சொல்றான். ஆனா பரத்வாஜ் சாமிகள் சொன்னது இது வரைக்கும் மாறி நடந்ததும் இல்ல. பரத்வாஜ் சாமிகள் போற போக்குல சாதாரணமா இந்த மாதிரி விஷயத்த சொல்றவரும் கிடையாது. நான் அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டப்பவும் அவரு கல்யாணம் ஆன விஷயத்துல உறுதியா இருந்தாரு. திருவோட உயிருக்கு இருக்கிற ஆபத்து விலகணும்னா கண்டிப்பா அவர் சொன்ன பரிகாரம் நடந்தே ஆகணும். ஆனா கல்யாணமே நடக்காதப்ப நான் எப்படி அந்த பரிகாரத்தை பண்ண முடியும்? கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த வீடு இந்த நிமிஷம் மொத்த குடும்பமும் கலங்கி போய் உக்காந்துருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? எப்படி திருவ இந்த கண்டத்துல இருந்து நான் காப்பாத்த போறேன்? எதுவுமே புரியலையே. அம்பிகா அம்மா சாமிகள் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுதான் குழம்பி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அம்மா, இன்னும் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற மகா? திருவுக்கு இப்படி நடந்ததை நினைச்சு பயந்து போய் சாமிகள் கிட்ட போனா அவரு திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தலையில இடி இறங்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற.